2026 எலெக்ஷன் நடக்கும் போது 2026 யார் முதலமைச்சர் வேட்பாளர் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் விஜய் வரணும்னு நினைக்கிறேன். ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் கட்சி மாற்றம் வரட்டுமேப்பா, கட்சி மாற்றம் வரட்டும். நல்லாதான் ரெட்டலையும் சூரியனும் ஆண்டுட்டு இருக்கு. இப்ப மாற்றம் ஒண்ணு வரட்டுமே, அதனால நாங்க நம்புறோம். இப்ப இந்த ஆட்சியில நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. இந்த திட்டம் எதுவும் உங்களுக்கு வந்து சேரலையா? எங்க திட்டங்கள் எலெக்ஷன் முட்டுல திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா யாருமே திட்டத்தை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்களே. 1000 பேசாம 1000 ரூபாய் பணம் அதுன்னா நம்ம காசு போகுது. எந்த தமிழ்நாட்டுக்கா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கா இருந்தாலும் வாங்குறாங்க. நாங்க ஒரு மாற்றம் கொண்டுட்டு வரலான்னு நாங்க நினைக்கிறோம். சரி, இப்ப உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யார் யார் ஓட்டு போட்டீங்க? நாங்க ஓட்டு போட்டது சூரியனுக்கு. ஏன் இப்போ திடீர்னு நீங்க மாறினீங்க? மாற்றங்கள் வரலாமே, மாற்றி பார்க்கலாமேன்னு நினைக்கிறோம். நம்ம கொள்ளையில ஒரு வருஷம் கரும்பு போடுறோம், கரும்புல வெள்ளாம சரியில்லை. நெல்லு போடுறோம், நெல்லுலயும் வெள்ளாம சரியில்லை. பருத்தி போடுறோம், பருத்திலையும் வெள்ளாம சரியில்லை. சும்மா கிடக்கு இப்ப கொள்ளை. என்ன பண்ணலாம்? ஓகே 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 ஓகே. 26 தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல்ல யார் யாரு எந்த கட்சி போட்டிடுறாங்க, எந்தெந்த வேட்பாளர் போட்டிடுறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்கண்ணா. யார் யார் சொல்லுங்க. விஜய் விடுறாரு, ஸ்டாலின், எடப்பாடி. இந்த 2026 தேர்தல்ல யார் முதலமைச்சர் வேட்பாளர் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? திரும்பவும் வந்து ஆட்சி யாரு வரணும்னா விஜய் வரணும்னு நினைக்கிறேன். விஜய் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. எதனால? ஆட்சி மாற்றம் வரணும். மாற்றம் வந்தா இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல, அதனால யோசிக்கிறேன். திருப்பியும் அவங்களே வந்துகிட்டு இருந்தா தெரியாதுல்ல. அது ஆட்சி மாற்றங்கள் வந்தா என்ன நடக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுலங்கிறது வந்து கொஞ்சம் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க விவசாய பணியில நிறைய ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களுக்கான நலத்திட்டங்கள் இப்ப இந்த கடந்த கால ஆட்சியில எதுவும் நீங்க செயல்படுத்தலையா? உங்களுக்கு வந்து சேரலையா? எதுவும் சேரலண்ணா. அதிகமா எதுவுமே ஒண்ணு சேரல. இப்ப எடப்பாடி ஐயா இப்ப மறுபடியும் இப்ப 2-3 திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. உரிமை தொகையை வந்து 2000 ரூபாய் உயர்த்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் உரிமை தொகையை, அது இல்லாம 3 சிலிண்டர் இலவசமா தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க, எப்பதான் நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அடுத்த எலெக்ஷன்ல யார் யாருக்கு முன்னாடி ஓட்டு போட்டு இருந்திருக்கீங்க? நான் ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். ஸ்டாலின் தான். இப்ப இந்த ஆட்சி மாற்றம் வேணுங்கிறதுக்காக நீங்க ஓட்டு போடுறோம்? விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. உங்களோட அடிப்படை ஆதாரமா நீங்க ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? இல்லைங்களா, அப்படி எல்லாம் ஒண்ணு அடிப்படை இல்ல. நீங்க உங்க உழைப்பு சம்பந்தமா உழைச்சாதான் காசு. இல்ல உங்களுக்கு அடிப்படையா உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல உங்களுக்கு நிரந்தர வேலை தேவைங்க. நிரந்தர வேலை தேவை. நிரந்தர வேலை. இந்திக்காரனை ஒழிச்சு கட்டுனீங்க, தமிழனுக்கு வேலை கிடைக்கல. தமிழ்நாடு ஃபுல்லா இந்திக்காரன் வந்துட்டா தமிழ வேலை செய்ய முடியல. இந்திக்காரன் தான் பிடிக்கிறான். கரண்டை பிடிக்கிறதுல இருந்து அவனை இந்திக்காரனை ஒழிச்சு கட்டுனீங்க தமிழ்நாட்டுல. அவ்வளவுதான். சரி. இப்ப 2026 இப்ப இந்த தேர்தல் நடக்க போது ஒரு ஏப்ரல்ல மேல நடந்துரும். இப்ப இந்த எலெக்ஷன்ல யார் யார் வேட்பாளரா நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தெரியாது, புரிஞ்சுக்கல. நானு என்ன 2026 தேர்தல் நடக்க போகுதுல்ல, அதுல யார் யார் வேட்பாளரா நிக்க போறாங்க, எந்தெந்த கட்சி நிக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? தெரியல, நான் நல்லா தெரிஞ்சுக்கல இது வரலையும். இப்ப ஆளுங்கட்சி எந்த கட்சி, யாரு கட்சி நடக்குது, எந்த ஆட்சி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் ஆட்சி தான் நடக்குது. அதுக்கப்புறம் வேற எந்த கட்சியுமே உங்களுக்கு தெரியாதா? அந்த கட்சி தெரியுது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், டீட்டெயில் சொல்றேன். இந்த ஸ்டாலின் நிக்கிறாரு, அவங்க வந்து டிஎம்கே நிக்கிறாங்க. எடப்பாடி நிக்கிறாரு, அவரு ஏடிஎம்கே நிக்கிறாரு. அடுத்து விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காரு, தாவைக்கான்னு. அடுத்து சீமான் அவர்கள் அவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு, நாம் தமிழர் கட்சின்னு. இவங்க எல்லாரையும் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? இவங்க முதல்வர் வேட்பாளரா கேண்டிடேட்டா செலக்ட் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியாது. ஸ்டாலின் தான் உங்களுக்கு தெரியும். ஸ்டாலின் தெரியும், விஜய் தெரியும், சீமானெல்லாம் தெரியாது எனக்கு. எடப்பாடியே தெரியும். அப்புறம் தெரியாதுங்கிறீங்க. இப்ப இந்த 2026 தேர்தல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? மறுபடியும் ஸ்டாலின் தான் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸ்டாலின் தான் ஓட்டு. ஸ்டாலின் தான். ஆமா. ஸ்டாலின் தான். ஆமா. எதனால, என்ன காரணம்? ஸ்டாலின் வந்து நிறைய நன்மை செஞ்சுட்டு இருக்காருல, நான் தெரிஞ்சிருக்கேன்ல நிறைய. உங்களுக்கு எந்த மாதிரி திட்டம் உங்களுக்கு பயன் அடைஞ்சிருக்கு அவர் நன்மை செஞ்சதுல? நன்மை செஞ்சதுல 1000 ரூபாய் பணம், ஃப்ரீ பஸ். அது எல்லாத்தையுமே நீங்க டெய்லி ஃப்ரீ பஸ்ல போயிட்டு வரீங்களா? அந்த வேலை எல்லாம் நமக்கு ஏத்தியாது. 6 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் போவேன். அடிக்கடி எல்லாம் நமக்கு அதுல பயணம் இல்ல. 2026 தேர்தல் நடக்குது. இதுல யாரு முதலமைச்சரா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெரும்பான்மையா அதிக வரவேற்பு பெற்ற கட்சிகள் ஒரு 4 கட்சி இருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. இந்த 4 கட்சி. அந்த 4 கட்சியில இப்ப நடைமுறை பார்த்தா இல்ல கட்சி இல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச நபர், இந்த நபர் வந்தா ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு நபரை நீங்க டிவிகே.
இது மற்றவங்கள இந்த இருக்க கடந்த கால ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பெரும்பான்மை எதிர்கட்சியா இருக்காங்க, அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அடுத்து அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதை பத்தி கருத்து என்னன்னா, பழையங்காலத்துல இருக்கிற எல்லா மக்களும் பெரும்பான்மையான மக்கள் எல்லாமே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மட்டும்தான், கட்சிக்கு மட்டும்தான் போட்டி நடக்குது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய கட்சி இருக்குது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஜென்ரேஷன் தான் அதை மாத்த போறோம். ஏன்னா அவங்களோட பின்னாடி என்னென்ன பயன்கள் இருக்கு நமக்கு தான் தெரியும். நம்ம தான் என்ன பண்ண முடியும். இப்போ மக்களுக்கு நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டு வர்றாரு. பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் கொடுக்குறாரு, பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த திமுக அரசாங்கம் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் இவ்வளவு உங்களுக்கு பெண்களுக்காக நிறைய பண்றேன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல பாதி திட்டங்கள் வரவேற்கப்படுது, பாதி திட்டங்கள் கொள்ளையடிக்கப்படுது. அடுத்து எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவிகே. இதுக்கு முன்னாடி எந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? டிஎம்கே.